40 வயதுக்கு மேல் கண்டிப்பாக ஃபுல் செக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, பண்ணலாமா? பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வியாதி இருக்குன்னு சொல்லி மருந்து மாத்திரை கொடுப்பார்கள். இதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். 40 வயதுக்கு மேல் அது வரும், 30 வயதுக்கு இது வரும்னு சொல்கிறாங்க இல்லையா? இதை நம்பனா வரும், நம்பாட்டி வராது. கிராமத்தில் போய் பாருங்கள், 60 வயசு 70 வயசு 80 வயசில் சில பேர் இன்னும் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க, நடந்து போகிறாங்க வர்றாங்க, எவ்வளோ பெரிய சுமையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க ரோட்டில். அங்கே பாருங்கள், அவங்களுக்குலாம் 60 வயசு இருக்கும், நல்லா இருக்கிறாங்க. அவங்க டெஸ்ட் பண்ணினதே இல்லை. ஏன் தெரியுமா? எல்லா கிராமத்துக்கும் படிப்பறிவு போகணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் எல்லாரும் முட்டாளாவாங்க. தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்கு அதிகம் படித்த டிஸ்ட்ரிக் சொல்லுங்கள் பார்க்கலாம்? நாகர்கோயில். தமிழ்நாட்டில் அதிக மருந்து மாத்திரை விற்கிற ஒரே இடம் நாகர்கோயில். சென்னையில் நடக்கிற பிஸ்னஸை விட நாகர்கோயிலில் தான் அதிகம். புரிஞ்சுக்குங்க, நாகர்கோயிலில் தான் தமிழ்நாட்டிலேயே அதிக மெடிக்கல் ரெப்பு வேலை செய்கிற ஊர். நாகர்கோயிலில் தான் தமிழ்நாட்டிலேயே அதிகம் டாக்டர்கள், அதிக ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஊர். நாகர்கோயிலில் தான் ரொம்ப வருஷமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே கட்டாத ஊர். புரிஞ்சுக்குங்க, எதுக்கு சொல்ல வரோன்னா, எங்கே நிறைய படிச்சிருக்கிறாங்களோ அங்கே தாங்க அதிக குழப்பம் இருக்குது, அங்கே தான் அதிக வியாபாரம் நடக்குது, அங்கே தான் அதிக கெட்ட விஷயங்கள் இருக்குது. எந்த ஊரில் படிக்கலையோ நல்லா இருக்கிறாங்க. ஏன்னா 40 வயதுக்கு மேல் அது வரும், 30 வயதுக்கு மேல் இது வரும்னு படிக்காதவங்களுக்கு தெரியறதில்லை. புரிஞ்சுக்குங்க, இப்படி டிவி பேப்பர் இன்டர்நெட் மூலியமாக நமக்கு தேவையில்லாத தப்பான விஷயங்களை சொல்லி கொடுத்து மிகப்பெரிய அளவில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வயசுக்கு மேல் அது வருதுன்னு நம்பாதீங்க. 40 வயதுக்கு மேல் ஞானம் வரும், 40 வயதுக்கு மேல் ஆரோக்கியம் வரும், 40 வயதுக்கு மேல் சந்தோஷம் வரும்னு சொல்லிட்டு போங்களேன். நான் ஒன்று கேட்குறேன், வயசு அதிகமாக அதிகமாக உங்களுக்கு அறிவு அதிகமாகுதா கம்மியாகுதா? அதிகமாகுது. அப்போ வியாதி கம்மியாகணும் அதிகமாகணுமா? கம்மியாகணும். வயசு அதிகமாக அதிகமாக நோய் வருதுன்னு அர்த்தம், அறிவு கம்மியாயிட்டு வருதுன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க. அப்போ என்னது? நிறைய அனுபவங்கள், நிறைய ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. டிவி பேப்பர் இன்டர்நெட்டில் நிறைய ரெக்கார்டு கிரியேட்டாக வியாதி அதிகமாகி கொண்டிருக்கிறது. யோசிங்க. ஸோ இங்கே பாருங்கள், இன்னையிலிருந்து வயசு அதிகமாக அதிகமாக ஆரோக்கியம் அதிகமாகணும், நிம்மதி அதிகமாகணும், சந்தோஷம் அதிகமாகணும், ஏகாந்த அதிகமாகணும், புரியணும். அப்போ தான் சரியான ரூட்டில் போகிறோன்னு அர்த்தம். வயசாக சில பேர் சொல்லுவாங்க, ஒரு 50-60 வயசு இருக்கும், முதல்ல எல்லாம் நிம்மதியாக இருந்தேன் இப்போ இல்லை. சில பேர் முதல்ல எல்லாம் படிக்கட்டு ஏறினேன் இப்போ ஏறல. முதல்ல அப்போ சொல்கிறோமா இல்லையா? அப்போ நேற்றை விட இன்றைக்கி ஆரோக்கியம் கெட்டு போச்சு, நிம்மதி கெட்டு போச்சு, அமைதி கெட்டு போச்சு. அப்போ என்ன அர்த்தம்? புரிஞ்சுக்கிட்டது தப்பாக போச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்க, சாகும் பொழுது இழுத்துக்கோ பிடிச்சிக்கோன்னு மோண்டா பேண்டா கழுவுக்கு ஆள் இல்லாமல் பெட்டில் படுத்தா சாகணும்னு அவசியம்லாம் கிடையாது. அப்படி நினச்சா அப்படி தான் ஆகும். உயிர் ஒரு செகண்டில் போகுங்க. அதாவது நல்லா சொல்லட்டுங்களா, இந்த உலகத்தில் நல்லவர்களாக, நல்லா கேட்டுக்குங்க, இந்த உலகத்தில் மற்றவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்காம நல்ல காரியம் மட்டுமே செய்து வாழ்கிறவர்கள் நைட்டு படுத்தா காலையில் உயிர் போயிடும். யாரெல்லாம் 6 மாதம் 10 வருஷம் இழுத்துக்கோ பிடிச்சிக்கோன்னு படுத்திருக்கிறீங்களோ அவ்வளவு உலகத்தில் கொடுமைப்படுத்திருக்கீங்க மற்றவங்கள. அதை அவங்களுக்கு அனுபவிச்சுட்டு தான் போகும், இல்லைன்னா போகவே போகாது. இப்போ இருந்து இது வரைக்கும் செஞ்சதையெல்லாம் விட்டுட்டு இனிமேலாவது நமக்கு ஒன்று, இங்கே பாருங்கள், ஒன்று மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுங்க, இல்லை பேசாமையாவது இருங்க. உங்களுக்கு மட்டும் நல்லது பண்ணிட்டு பேசாமல் இருங்க. அப்போ என்ன ஆகும்? நிம்மதியாக சாகலாம். இங்கே பாருங்க, சாவு தான் எப்படி வாழ்ந்தோங்கிறத முடிவே பண்ணும். பல பேர் நைட்டு படுத்து காலைல உயிர் போயிருமா? என்ன சொல்லுவாங்க ஊரில்? நல்ல மனுஷன்ப்பா சொல்கிறாங்களா இல்லையா? சில பேர் இழுத்துக்கோ பிடிச்சிக்கோன்னு படுத்துருப்பாங்க, சொந்தக்காரங்களாம் வருவாங்க, வீட்டில் வந்து அழுதுட்டு போவாங்க, ஐயோ உனக்கு இந்த நிலைமையாப்பா, நேற்று கூட கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன். சும்மா நடிப்பாங்க. வெளியே போய் அவனுக்கு வேணும், என்ன ஆட்டம் போட்டா சும்மாவா அப்படி பேசிட்டு தான் போவாங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், கர்ம யோகம். நீங்கள் செய்கிற எல்லா நல்லதும் எல்லா கெட்டதும் பதிவாகிக்கொண்டே தான் இருக்கிறது. அது யாருக்கும் தெரியல நினைக்காதீங்க, ஒருத்தனுக்கு தெரியும்.
அவனுக்கு கூட தெரியாது, அவன் அசிஸ்டண்ட்டுக்கு தான் தெரியும். இறைவன் அதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வச்சிருப்பாரு, அந்த அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருப்பாரு, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இனிமேல் இந்த 40 வயசு 50 வயசில் அது வரும் இது வரும்னு நம்பினீங்கன்னா வரும், நம்பாட்டி வராது. பார்த்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் பிளாங்காக இருங்க, ஓப்பனாக இருங்க. நேற்றை விட இன்னைக்கு ஆரோக்கியம் அதிகம் பண்ணுங்க, நேற்றை விட இன்னைக்கு சந்தோஷத்தை அதிகம் பண்ணுங்க. அதுதான் சரியான வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க. புரியும். மாடிப்படி ஏறும் பொழுது மூட்டில் காலில் சத்தம் வருது. இது எதனால்? நான் அதிக நேரம் உட்காந்து விபாசனா பண்ணுவேன், அதனால் இருக்குமா? இல்லை வாக்கிங் போகிறதுனால இருக்குமா? வாக்கிங் போகிறதுனாலும் இல்லை, உட்காரனாலையும் இல்லை, மூட்டுக்கு பயிற்சி கொடுக்காதனால. நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நடக்கிறீங்க, அதெல்லாம் இல்லை. நடக்கும்போது சுற்றிட்டு நடப்போம் இல்லை, நம்ம மூட்டு பயிற்சி சொல்லி கொடுத்தோம் இல்லைங்களா? மூட்டை வலது பக்கம் 10 முறை, இடது பக்கம் 10 முறை சுற்றுறது. இந்த மூட்டு பயிற்சியை இப்படி செஞ்சால் தான் சரியாக போகும். நடக்கிறதுங்கிறது மூட்டு பயிற்சி இல்லை, அது வேற. நீங்கள் உட்கார்ந்துருக்கிறது மூட்டு பயிற்சி இல்லை, அதை சுற்றுறது தான் மூட்டு பயிற்சி. அப்போ வலது பக்கம் இடது பக்கம் சுற்றிட்டிங்கன்னா மூட்டு சரியாயிரும். ஆனால் இது எக்ஸ்டர்னல், உள்ளுக்குள்ளே தரணுமா? அதுக்கு நான் சொன்ன மாதிரியெல்லாம் சாப்பிட்டுட்டு, கால்சியம் உள்ள பொருளெல்லாம் சாப்பிட்டுட்டு, உள்ளுக்குள்ளே சத்து பொருளை கொடுத்துட்டு இந்த மாதிரி பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் மூட்டு வலியெல்லாம் சரியாக போயிடும். பிளட் டெஸ்ட்டு எடுக்கிறது நல்லதா கெட்டதா? இங்கே பாருங்க, பிளட் டெஸ்ட் எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கெட்டது. ஏன்னா உங்களை கூட்டிகிட்டு போய் பிளட் டெஸ்ட் எடுக்க வச்சு அது கம்மி இது கம்மின்னு ஏதோ ஒன்று சொல்லி ஏதோ ஒரு மருந்து மாத்திரை கொடுத்து உங்களுக்கு ஒரு நோயின்னு சொல்லி ரெக்கார்டு பண்ணி அமுச்சு விட்ருவாங்க. நாம் என்ன பண்ணுவோம்? நம்ம நோயாளி அந்த ரிப்போர்ட்டை பார்த்தோம், அந்த ரிப்போர்ட்டே உள்ளே ஓடிட்டுருக்கும், ஆரோக்கியம் ஓடாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பிளட் டெஸ்ட்டும் முதல்ல எடுக்காதீங்க. ஆனால் பிளட் டெஸ்ட்டு எடுக்கணும் எப்போ? எமர்ஜென்சியில், சில முக்கியமான காலகட்டத்தில், உயிர் போகிற டைமில், அந்த நேரத்தில் எடுக்கணுங்க. உதாரணத்துக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, எந்த உறுப்பில் எந்த அடிபட்டிருக்குன்னு தெரியல, மோசமான அடி, மயக்கம் போட்டு கிடக்கிறாரு. அந்த நேரத்தில் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்க. பிளட் டெஸ்ட்டில் எது கண்டுபிடிச்சாங்கன்னா, சாதாரண ரோட்டில் சுற்றுறவங்களுக்கு இல்லை, எமர்ஜென்சியில் இருக்கிறவங்களுக்கு. எமர்ஜென்சியில் இருக்கும் பொழுது கிட்னி அடிபட்டுச்சா, கணையம் அடிபட்டுச்சா, தைராய்டு தெரியுமா? தெரியாது. அப்போ பிளட் டெஸ்ட் எடுத்து, இப்போ கேளுங்க, பிளட் டெஸ்ட் எடுத்து கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்தால் உயிர் போகாது. திடீர்னு ஒரு உறுப்பு வேலை செய்யலை, அந்த உறுப்பு தான் கால்சியம் சப்ளை பண்ணுற உறுப்புன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அடிபட்டு அது வீங்கி போய் வேலை செய்யாமல் விட்டுருச்சு. அப்போ ரத்தத்தில் கால்சியம் இருக்காதா, அயன் இருக்காதா, குளுக்கோஸ் இருக்காதா, சோடியம் இருக்காதா? அப்போத்தான் இந்த ஊசியெல்லாம் போட்டு மாத்திரையெல்லாம் கொடுத்து அந்த ரத்தத்தில் எல்லா பொருளையும் ஒழுங்காக வச்சுக்கிட்டா எமர்ஜென்சியில் உயிர் போகாதுங்கிறது தான் உண்மையே தவிர ஆரோக்கியமான மனிதனுக்கு செல்லுபடி ஆகாது. புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்கு. இது ஒன்று புரிஞ்சா போதும், இனிமேல் டெஸ்ட் பண்ணி ஏமாற மாட்டீங்க. இந்த யூரின் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, பிபி டெஸ்ட்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உயிர் போகிற நேரத்தில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு இதெல்லாம் செக் பண்ணி இதையெல்லாம் ஒழுங்கு பண்ணுறதுக்கு ஒரு மருந்து மாத்திரை கொடுத்து ஊசி போட்டு ரெகுலராக மெயின்டைன் பண்ணிட்டா உயிர் போகாதுங்க. அதுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க டெஸ்ட் எல்லாம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ரோட்டில் போகிற வரலையெல்லாம் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு டெஸ்ட் பண்ணி அது இருக்குன்னு சொல்லி மாத்திரை தர ஆரம்பிச்சிட்டாங்க. சயின்ஸை தவறான வழியில் பயன்படுத்தி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. அதனால் பிளட் டெஸ்ட்டு வேணும். இங்கே பாருங்க, நான் எதுவுமே வேண்டான்னு சொல்ல மாட்டேன், எது வேணும்னு சொல்ல மாட்டேன், எப்போ வேணுங்கிறது தான்